நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. ஒரிஜினலாக ஒரு ஃபுட்டேஜ் யார் கையில் இருக்குதோ அந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு வந்து வர முடியும். ரெண்டாவது, இது எங்கே போய் யார் யார் கையிலலாம் அந்த ஒரிஜினல் பிரிண்ட் போயிருக்கு, அங்கேருந்து இப்போ ஒரிஜினல் பிரிண்ட் ஹெச்டியில் ரிலீஸ் ஆயிருக்கணும் பொழுது திட்டமிட்டு இந்த நேரத்தில் தளபதி விஜய்க்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தணும். பர்சனலாக அட்டாக் பண்ணியாச்சு, பொலிட்டிக்கலாக அட்டாக் பண்ணியாச்சு, பிஜேபி சாயம் பூசி பார்த்தாச்சு, எது செஞ்சாலும் எடுபடலைன்னும் பொழுது பர்சனல் லைஃப் தளபதி கூட கோட் பண்ணார். 30 நாளைக்கு முன்னாடி ஒரு வேலையை செய்கிறீங்கடா முட்டா போலீங்களேன்ற வரைக்கும் அவர் பேசியிருக்காரு. அதுக்கப்புறமும் இன்னைக்கு சினிமா துறையில் அடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சுனாக்கா, எலெக்ஷன் முடிஞ்சோடனே படம் வரதுக்கான வேலையை செஞ்சாச்சு. அந்த படம் வந்துச்சுனாக்கா வசூலில் மிகப்பெரிய சாதனை அடையும், மக்கள் தூக்கி கொண்டாடுவோம். மறுபடியும் அந்த திருவிழா 1 மாதத்துக்கு அந்த வைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது எல்லாத்தையும் முடிக்கணும், இவருக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தணும் பொழுது இந்த ஒரு வேலையை செஞ்சு வச்சுருக்காங்க. கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு கேட்டாங்கல்ல, கேட்ட எல்லா முட்டாபலுக்கும் ஓட்டா மாறுண்டான்னு சொல்லி பாண்டிச்சேரி நிரூபிச்சிருக்கா. 91% ஓட்டா மாறிச்சா? ஓட்டா கன்வெர்ட் ஆகும் உங்களுக்கு இருக்கு. நீங்க இதுக்கெல்லாம் செஞ்சதுக்கெல்லாம் நீ பற்ற வைத்த நெருப்பொன்றை பற்றி எரிய உன்னை கேட்கும், நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை எறுக்க காத்திருக்கும். நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். நிச்சயமாக அதுக்கான பதிலை இவங்க சொல்லிதான். பிறந்தாலும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னு வருது. எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க விளம்பரத்துக்கு மட்டும். யார் வீட்டு காசு? தீபாவளி காசு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு இது வரைக்கும் வெண்டுச்சா? தமிழ்நாட்டு மக்களை கொல்லக்கூடிய வேலையை ரொம்ப அழகாக திட்டவட்டமாக சில விஷயங்கள் செய்யல பார்த்துக்கணும். தமிழ்நாடு எங்கே வந்துச்சு? ஒவ்வொரு எம்எல்ஏ வரும்போதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வியில் துண்டை காணாம துணியை காணான்னு போகிறாங்க. இந்த பாட்டு ஒழிக்க ஸ்டாலின் பெரிய மைனஸ். அவன் இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு மேட்ரு பார்க்க யூடியூப்ல போடுறான். ஸ்டாலின் தொடரட்டும்னு அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலையா? இங்கே பாருங்க, ஒரு பக்கம் எப்படா வந்து ஓட்டு போடுவோம் டிவிக்குன்னு இருக்கிறான். யூடியூப்பை திறந்தாலும் முதல்ல இந்த ஆடை எப்போ ஸ்கிப் பண்ணுறது? ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம் தேவா. ஜனநாயகன் படத்தை வந்து அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தது. என்னது? இல்ல அது வந்து சும்மா அது யூடியூப் திறந்தாலே அந்த பாட்டு வருதுன்னு. என்னன்ட்டு ஸ்டாலின் தொடரட்டும், நாடு நாசமா போகட்டும், அதானே தமிழ்நாடு வெல்லட்டும். நல்லா அதை வந்து நம்ம அப்புறம் வருவோம். ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் படத்தை லீக் பண்ணிட்டாங்க. இதுக்கு பின்னாடி வந்து உதயநிதி இருக்காராம், ஒன்றிய பாஜக அரசு இருக்குன்ற மாதிரி ஆதவ குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? இல்ல தம்பி, நீங்க ஒரு படம் ஹெச்டி குவாலிட்டியில வந்து வருதுனாக்கா லீக் ஆகிற இது வரைக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. தேட்டர் பிரிண்ட் லீக் ஆகி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்? ரொம்ப கேவலமாக இருக்கும். ரொம்ப கேவலமாக இருக்கும். அந்த தேட்டர் பிரிண்ட் பார்த்து முடிச்சிருவாங்க. படம் அதே மாதிரி தேட்டர்லேருந்து ஒரு 20 நாள் ஓடி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் ஒரிஜினல் ஹெச்டி பிரிண்ட் வரும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஓடிடியில் வரும். அப்போது ஒரிஜினலாக ஒரு ஃபுட்டேஜ் யார் கையில் இருக்குதோ அந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு வந்து வர முடியும். ரெண்டாவது, இது எங்கே போய் யார் யார் கையிலலாம் அந்த ஒரிஜினல் பிரிண்ட் போயிருக்கு, அங்கேருந்து இப்போ ஒரிஜினல் பிரிண்ட் ஹெச்டியில் ரிலீஸ் ஆயிருக்கணும் பொழுது திட்டமிட்டு இந்த நேரத்தில் தளபதி விஜய்க்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தணும். தொடர்ச்சியாக அவர் கிடைக்கக்கூடிய வரவேற்பு பார்க்குறாங்க. எவ்வளவோ அவர் நெருக்கடிக்கு உள்ளாக்கின பிறகும் மக்கள் வந்து திருநெல்வேலியில் பொறுத்த வரைக்கும் நிரூபிச்சிட்டாங்கல்ல, எங்கள் அண்ணன்டா, என் தம்பிடா, என் புள்ளடான்ட்டு திருவிழா கோலம், ஒட்டுமொத்தமான திருவிழா கோலத்தை பார்த்த பிறகு அப்போ இதே நிலைமை தொடர்ந்துச்சுனாக்கா நமக்கு பெரிய சிக்கல் ஏற்படும்ன்றதுக்கு பிறகு என்ன யோசிக்கிறானுங்க? பர்சனலாக அட்டாக் பண்ணியாச்சு, பொலிட்டிக்கலாக அட்டாக் பண்ணியாச்சு, பிஜேபி சாயம் பூசி பார்த்தாச்சு, எது செஞ்சாலும் எடுபடலைன்னும் பொழுது பர்சனல் லைஃப் தளபதி கூட கோட் பண்ணார். 30 நாளைக்கு முன்னாடி ஒரு வேலையை செய்கிறீங்களாடா முட்டா போலீங்களேன்ற வரைக்கும் அவர் பேசியிருக்காரு. அதுக்கப்புறமும் இன்னைக்கு சினிமா துறையில் அடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சுனாக்கா, எலெக்ஷன் முடிஞ்சோடனே படம் வரதுக்கான வேலையை செஞ்சாச்சு. அந்த படம் வந்துச்சுனாக்கா வசூலில் மிகப்பெரிய சாதனை அடையும், மக்கள் தூக்கி கொண்டாடுவோம். மறுபடியும் அந்த திருவிழா 1 மாதத்துக்கு அந்த வைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது எல்லாத்தையும் முடிக்கணும், இவருக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தணும் பொழுது இந்த ஒரு வேலையை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஜனநாயகன் படம் இப்போ இணையத்தில் லீக் ஆயிடுச்சு. ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல, எல்லாம் பல பேரோட கோரிக்கை என்னன்னா, இந்த படம் தான் லீக் ஆயிடுச்சு, எங்களுக்கு புது படம் தான் நடிச்சு கொடுப்பீங்களா அண்ணா அப்படி ஒரு எமோஷனலாக கேட்குறாங்கண்ணா. வாய்ப்பு இருக்காண்ணா? வாய்ப்பு இருக்குது. நானே கேட்பேன். நீங்களே தளபதியை பார்க்கும்போது நிச்சயமாக மக்கள் சார்பாக கேட்பேன், அண்ணன் நீங்கள் இதுக்கு மேலே 100 படம் நடிங்க, தொடர்ந்து நடிங்கலாம் கேட்க மாட்டோம். ஒரே ஒரு படம், அந்த படத்தை நம்ம ஓடிடியில் தான் ரிலீஸ் பண்ணுறோம். தேட்டர் வேணாம், நம்ம போய் எவங்கிட்டையும் பர்மிஷன் கேட்க வேண்டாம், சென்சாருக்கு வேணாம், இதுவும் வேணாம், எங்குமே நம்ம போக தேவையில்லை. புரியுதுங்களா? நம்ம முழுக்க ஒரு தரமான பொலிட்டிக்கல் சட்டையர் படம்,
அதான் சொன்னேன்ல, டிக்கெட் வாங்காம ஒருத்தர் ட்ரெயின்ல ஏறுறாரு. அந்த ஷாட்ல இருந்து இந்த பக்கம் வரைக்கும் என்டையரா இவங்க செஞ்ச அநியாயத்தெல்லாம் ஒரு ஸ்கிரிப்டா பண்ணி ஒரு படம் பண்ணி கொடுங்க எங்களுக்கு. ஓகேவா? அந்த படத்தை நம்ம ஓடிடிலயோ ஒண்ணுமே இல்லாட்டி தளபதி யூடியூப் சேனல் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. ஒரே அதுலயே நாள் சப்ஸ்கிரைபர் எவ்வளவு வரும்? மில்லியன்ல போயிருமே. அதுல போடுங்க அந்த படத்தைன்னு சொல்லிடுவேன். அண்ணே ரெவன்யூ உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும், படம் எங்களுக்கு வந்துடும், அது போதுன்னு சொல்லிட்டு இவங்களை முடிச்சு விடுறதுக்காக சத்தியமா நான் கோரிக்கை வைப்பேன். மக்களுக்காக தானே படத்தை வேணான்னு சொன்னீங்க, படத்தை விட்டுட்டு வந்தீங்க. அதே மக்கள் கோரிக்கை வைக்கிறேன், ஒத்த படம், ஒரே ஒரு படம் இவங்களை முடிச்சு வர மாதிரி நடிச்சு கொடுங்கன்னு சத்தியமா நல்லா கேட்பேன். ஸோ நீங்கள் இந்த படத்தை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி அவரை இவ்வளவு மோசமான மனநிலைக்கு தள்ளினாலும் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறான். நீ எவ்வளவுதான் எங்க அண்ணன் அடிச்சாலும் இன்னும் நிறைய விஷயம் அடிப்பேன்ற மாதிரியான செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. எலெக்ஷனுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட் ஒரு ஆளை வச்சு வைக்க போறதாகவும் செய்தி வந்து கொண்டு இருக்கின்ற பொழுது எது செஞ்சாலும் சரி தம்பி, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு கேட்டாங்கல்ல, கேட்ட எல்லா முட்டாபைகளுக்கும் ஓட்டா மாறுண்டான்னு சொல்லி பாண்டிச்சேரி நிரூபிச்சிருக்கா? 91% 91% ஓட்டா மாறிச்சா? ஆமா. அப்ப தமிழ்நாட்டுல இன்னைக்கு எல்லா கூட்டமும் எங்க வந்து நிக்குது? தளபதிட்டு நிக்குது. அவர் தனியால் இல்லடா, தமிழ்நாடே கூட இருக்குன்னு காட்டுதும் பொழுது ஓட்டா கன்வெர்ட் ஆகும் உங்களுக்கு இருக்கு. நீங்க இதுக்கெல்லாம் செஞ்சதுக்கெல்லாம் நீ பற்ற வைத்த நெருப்பொன்றை பற்றி எரிய உன்னை கேட்கும், நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை எறுக்க காத்திருக்கும். நாங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். நிச்சயமா அதுக்கான பதிலை இவங்க சொல்லிதான் ஆகணும். அப்ப ஏப்ரல் 23ஆம் தேதி அந்த புதுவையில் அடிச்ச புயல் தமிழ்நாட்டுல அடிக்க போதா? தமிழ்நாட்டுல செவிட்டு மணிக்கு அடிக்கும். தளபதி சொன்ன மாதிரி செவிலியே விசில் விதுங்கினார்ல, அந்த மாதிரி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க தம்பி. பாண்டிச்சேரியில மக்கள் ஓட்டு போட்டு வெளியே வரும்போது மக்கள் சொல்லிட்டு வரான், விசிலுக்கு ஓட்டு போடு, விசிலுக்கு ஓட்டு போடு, விசிலுக்கு ஓட்டு போடுன்னு சொல்றாங்க. கியூல நின்றுட்டு இருக்காங்களா குடும்பமா விசிலு விசிலு அங்க அவங்க பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் தம்பி, நீங்க நம்ம கட்சிக்காரன் தான் பரப்புரை பண்ணக்கூடாது, அதான சட்டம். பப்ளிக்கே சொல்லிச்சுன்னா அங்க ஒரு இடத்துல உங்க சட்டம் ஒன்றும் செல்லுபடி ஆகாது. கோட் ஆஃப் கான்டெக்ட் ஆகுது, போடாண்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க பாருங்க, விசிலுக்கு ஓட்டு போடுங்க, விசிலுக்கு ஓட்டு போடுங்க, விசிலுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன்னு ஓட்டு போட்டவன் தைரியமா சொல்லிட்டு வருவான். வர்றவங்க எல்லாருமே விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு பெரிய ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் ஏற்படும். நீங்க பாருங்க, யூடியூப் எங்க திறந்தாலும் நான் அந்த கேள்வி கேட்டீங்களே, அதுக்கு நான் இப்போ வரேன். எங்க திறந்தாலும் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும்னு வருது. எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க விளம்பரத்துக்கு மட்டும்? யார் வீட்டு காசு? திமுகவோட காசு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு இது வரைக்கும் வெண்டுச்சா? தமிழ்நாட்டு மக்களை கொல்லக்கூடிய வேலையை ரொம்ப அழகா திட்டவட்டமா சில விஷயங்கள் செய்யறதா பார்த்துருக்கோம். தமிழ்நாடு எங்க வென்றுச்சு? 2 வயசு குழந்தைய பார்லிமெண்ட் பண்ண செய்யறதுல வென்றிருக்கு, 80 வயசு மூதாட்டியை பார்லிமெண்ட் பண்ண செய்யறதுல வென்றிருக்கு, போலீஸ்க்கு மேல கை வைக்கக்கூடிய, அதுவும் பெண் போலீஸ் காவலர் மீதே திமுக காரன் கை வைக்கிற வேலையில வென்றிருக்கு, பத்திரிகைக்காரனை கடத்தி கொண்டு போய் அடிக்கிற விஷயத்துல வென்றிருக்கு, மருத்துவமனைக்கு போனா கிட்னியை புடிங்கிட்டு விடுற விஷயத்துல வென்றிருக்கு, இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் திருடுறதுல வென்றிருக்கு, சாதி ரீதியாக சமூக ரீதியாக இழிவுபடுத்தி பேசல வென்றிருக்கு, வேங்கவேல் போல மலம் கலந்த சம்பவம் நடக்கிறதுல வென்றிருக்கு. ஸ்டாலின் அவர்களே வந்தாலுமே யாருமே ஒரு பேர் ரோட்ல வராம காத்துக்கு வணக்கம் வச்சுட்டு போறாருல, அந்த விஷயத்துல அவர் வென்றிருக்காரு. நம்ம காசு எடுத்து கார் ரேஸ் விட்டு உதயநிதி ஓட்டிக்கிட்டு இருந்தாருல, அந்த விஷயத்துல வென்றிருக்கிறாரு. கமலஹாசன் கையில இருக்க தார்ச்ச புடிங்கி கொண்டு போய் அடிமையா வச்சிருக்காங்க, வென்றிருக்காங்க. விஜயகாந்த் என்ற ஒரு மாமனிதரை அழிச்சு விட்டுட்டு அவர் மனைவி இன்னைக்கு கூட்டணிக்கு கூப்பிட்டு வச்சுக்கிட்டு 1/2% வச்சுக்கிட்டு அல்லப்பட்டு கிடக்காங்க, அந்த விஷயத்துல வென்றிருக்கானுங்க. திருமாவளவனை உச்சபட்சமா கேவலப்படுத்துறதுல வென்றிருக்காங்க. அவர் பிரேமலதா அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் எந்திரிச்சு கூட நிக்காம கேவலப்படுத்துறதுல வென்றிருக்காங்க. விசிக நபர் துரைமுருகனுடைய வண்டியில ஏறும்போது பிரச்சாரத்துக்கு இறக்கி விட்டதுல வென்றிருக்காருங்க. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஸ்டாலினுடைய ஆட்சியில குழந்தைகளை பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா புழக்கம் இருக்குது, அபின்ஹெத் மெரான் புழக்கம் இருக்குது, விலைவாசி விண்ணளவு உயர்த்தி வச்சிருக்கல வென்றிருக்காங்க. இதுல இவர் தொடரணுமா? பிரேமலதா அவர்கள் பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சி கொடி இருக்கும்ல, தமாரும் மூஞ்சிலே போட்டு அடிச்சாங்க. செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்கண்ணே. யாருக்கு? பிரேமலதாவுக்குமா? மூஞ்சிலே அடிச்சிட்டாங்கண்ணே. அன்னைக்குமா என்ன ஸ்டாலினுக்கு தானே அடிச்சாங்க, உருட்டி அடிச்சாங்க. இப்ப அன்னைக்கு நடக்குது. அது பாட்டு ஒண்ணு விட்டுருக்காங்க பாத்தீங்களா? யாரு? முரசு கொட்டட்டும், ஸ்டாலின் வெல்லட்டும், தமிழ்நாடு ஜெயிக்கட்டுமா. என்ன அவங்க கூட்டணி கட்சி அவங்க பரப்புரை பண்றாங்க, நியாயம் தானே இதெல்லாம்? இல்லைங்க அண்ணன் விஜயகாந்த் நினைச்சு நான் வருத்தப்படுறேன். ஏன் வருத்தப்படுறீங்க? அவரெல்லாம் தன்மானம் வைக்க மனுஷன்டா. அதுல தெரிஞ்ச விஷயம், அது டவுட்டே இல்லை. அவர் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா உப்பு போட்டு சாப்பிட்ற மனுஷன்டா. எல்லாருக்கும் உப்பு போட்டு சாப்பிட வச்சதுல சமமா எல்லாருக்கும் உணவு கொடுத்து சாப்பிட வச்ச மனுஷன்டா. காசு என்ன பெரிய பணம் 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 காசு காசு அவர் சொன்ன டைலாகா இன்னைக்கு வரைக்கும் டைலாக் எங்க இருக்கு? அதாவது நம்ம சொல்லுவோம்ல, நான் கேட்டது ஆனா இவன் கொடுத்தது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் சொன்ன விஷயம்னா, அவர் கேட்ட விஷயம்னா, நான் என்ன மாதிரி விஷயத்த இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க பொழுது அண்ணி எவ்வளவு படம். அதுவும் பேக் ஷாட்டு
இங்கேருந்து அந்த அப்படி வச்சிருக்கேன், கேமரா ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகிறேன். ஜெயலலிதா மாதிரியே இந்த அம்மா அப்படியே ஓப்பனிங் நல்லா பாருங்க. அதை ஜெயலலிதா மாதிரியே அப்படியே வந்து அப்படி வந்து ஃபர்ஸ்ட் அப்படி வராங்க. எல்லாருக்கும் ஜெயலலிதா தான் வந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி இப்படி திருநொன்னே அட குரலி விட்ட அப்படிதான் ஆகி போச்சு. எதிர்பார்க்கலாம் முடியும், மக்களால் நான் மக்களுக்காகவே நான். இன்னொரு விஷயம்லாம் வந்துகிட்டு இருக்குண்ணே, இந்த திமுக அமைச்சர்கள்லாம் இருக்காங்கல்ல, இப்பெல்லாம் வாக்கு கேட்க போறாங்க, திமுக எம்எல்ஏ எல்லாம் வாக்கு கேட்க போறாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீங்க 5 வருஷம் என்ன பண்ணீங்க, நீங்க இப்ப வந்து ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சு டைரக்ட் அடிக்கிறாங்கப்பா. பாத்தீங்களா நீங்க? எல்லா இடத்துலயும் கனிமொழி எல்லாம் நல்லா கேட்கறாங்க. அதுக்கும் ஒவ்வொரு எம்எல்ஏ வரும்போதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வியில துண்டை காணாம துணியை காணான்னு போறாங்க. சில தொகுதியில நல்லா பாருங்க, ஒரு தொகுதியில உள்ளே வரக்கூடாதுட்டான், இந்த தொகுதிக்குள்ள நீ வரக்கூடாது, நீ வேற எங்க வேணா போய் ஓட்டு கேட்டுன்னு சொல்லி அடிச்சு தடுத்துட்டாங்க. இன்னும் இவங்க எப்படிலாம் கேவலப்படுறாங்க, கட்டாயப்படி ஒரு சின்ன பையலுக்கு துண்டு போட போறான். அவன் செஞ்சான் தரமான நான் டிவிக்கே தம்மா துண்டு புள்ள. அதாவது தளபதி விஜயோட இம்பாக்ட் பாருங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனையும் கையில கொண்டு வந்து சேர்த்துருச்சு அவர்கிட்ட. அதான் எனக்கு தெரிஞ்சு அதான் திமுக பயமே. செம்ம அடுத்த ஜென்ரேஷன் இவர் வந்து இழுக்கிறாரு, நமக்கு இதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி நினைச்சிட்டாங்களோ. அடுத்த ஜென்ரேஷனை எதுக்குள்ள சிக்க வச்சிருக்காங்க, சாதிய பாகுபாட்டுக்குள்ள. ஸ்கூலுங்களுக்கு வெட்டிட்டு சுத்தினாங்கல்ல, நல்லா படிச்சா வெட்டினானுங்கல்ல, போதை பழக்கம். ஒரு 15 வயசு சிறுமி வந்து அந்த போதையில வந்து நான் தான் கஞ்சா வித்தன்னு சொன்னது. அப்போ அடுத்த தலைமுறையை இவன் எங்கிட்டு கொண்டு போறான், இவர் எந்த பக்கம் கொண்டு வரான்னு பார்க்கும்பொழுது ஒரு அச்சம் ஏற்படுது. அவன் அத்தனை பேர் தான் தில்லா சொன்னான் பாரு, நான் டிவிக்கு என் கொடி, உன் கொடி எனக்கு போடாத, உன் துண்டை எனக்கு போடாதனால அங்கதான் பசங்க கத்து. தம்பி நான் பிரச்சாரத்துக்கு போறோம்ல, கூட்டமா மொத்தமா என்ன சொல்றாங்க, நீங்க போறீங்களா என்ன சொல்றாங்க? ஐயோ, ஒரு அந்தந்த தெருங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாமே பாத்தீங்கன்னா, இப்ப நான் எக்மோரா இருக்கட்டும், டி நகர் தொகுதிக்கு போயிருந்தேன். அதுல ஒரு தெருவுக்கு ஒரு 10-20 பசங்க இருக்குதுங்க, வாண்டுங்க எல்லாம் அவ்வளோ ஒன்னா வந்துகிட்டு தளபதி தளபதி தளபதினு கத்துதுங்க. விசில் சின்னதான் ஓட்டு போடுவோன்னு சொல்ற நான் கேட்கிறேன், விசிலுக்கு தான் ஓட்டு போட சொல்லி அம்மாட்ட சொல்லியிருக்கோன்ட்டு மொத்தமா கேங் சேர்ந்துட்டாங்க. 2 பேருக்கு தான் போட்டி. குழந்தைங்க சொல்லுதுங்க, ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு கோரஸ் சாங்கு தம்பி. சரி அண்ணா கோரஸா ஒரு பாட்டு பாட்டுமான்னாங்க. பாடுங்க ராஜா அப்படின்னு. ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி நாங்க பாரு. நாங்க உண்மையாவே நாங்க விழுந்து சிரிச்சோம். என் அண்ணன் பொண்ணு சொல்லுதுன்னு அதை 3வது படிக்கிற புள்ள அதை சொல்லு. அப்போ குழந்தைகள் வரைக்கும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தினால என்ன தளபதி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாங்கல்ல, இந்த மாற்றம் தான். 2 விஷயம், நல்லா படித்தா தளபதி கையில் வந்து தங்கம் வைரன்னு வாங்கலாம், அவரை பார்க்கலான்ற ஒரு உத்வேகமும், அரசியலை வந்து ஒரு துறையாக தேர்ந்தெடுக்க சொன்னதும், அடுத்த தலைமுறை பிள்ளைகளை தன் வசப்படுத்திட்டாரு. யங்ஸ்டர்ஸ் முதல் தரப்பு வாக்காளர்களை வந்து தன் வசப்படுத்தி வச்சிருக்கிறாரு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் ஓட்டு போட திரண்டு வரான். இதே போல் தமிழ்நாட்டில் ஹிஸ்ட்ரியிலே பதிவாகாத ஓட்டு இந்த முறை பதிவாகும். எழுதி வச்சுக்கோங்க. ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் இருக்கும் ஓட் பேங்கிங்கில். அதாவது எவ்வளோ பெரிய வல்லுநர்களும் கணிக்க முடியாத தேர்தலாக தான் இருக்குது. ஸோ தளபதி வந்து பேசலன்றதுலாம் இல்லை, நீ வந்துட்டு போறாசா தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, நான் போற தொகுதியில எதிர்ப்பு சொல்றாங்க, நீங்க எதுக்குன்னு ஓட்டு கேட்டு வேஸ்டா வந்துகிட்டு இருக்கீங்க, நீங்க போங்கண்ணே மத்த தொகுதிக்கு போங்க, நாங்க தளபதி தான் ஓட்டு போடுவோம். எல்லா பேரும் நாங்க தளபதி ஓட்டு போடுவோம் போங்கண்ணா, அப்ப நாங்க எங்க பேசுறது அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் அந்த ஒரு சிக்கல் ஏற்பட்டது. மக்கள் ரெடி ஆயிட்டாங்கல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர. ஆப்வியஸ்லி தம்பி, திமுக நீ எவ்வளவு பணம் செலவு பண்ணி என்ன வேணா பண்ணு, 10 காசுக்கு பிரச்சனை படாது. அப்ப இந்த யூடியூப்ல வர ஸ்டாலின் வரட்டும், தமிழ்நாடு வரட்டும்லாம், யூடியூப்க்கு வருமானம் அவ்வளவுதான். அவ்வளவுதான், யூடியூபுக்கு ஒரு வருமானம் அவ்வளவுதான். போடும் பொழுதே நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பாட்டு ஒலிக்க ஸ்டாலினுக்கு பெரிய மைனஸ். அவன் இன்ட்ரெஸ்டா ஒரு மேட்டர் பார்க்க யூடியூப்ல போடுறான், ஸ்டாலின் தொடரட்டும். அந்த வீடியோல நீங்க பாக்கலையா? ஐயோ, அத பச்சை திட்டி ஆமா அப்படின்ட்டு நிறைய வார்த்தைகள் தேனே ஸ்கிப் பட்டன் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதேதான் இங்க பாருங்க, ஒரு பக்கம் எப்படா வந்து ஓட்டு போடுவோம் டிவிக்குன்னு இருக்கிறான், யூடியூப் திறந்தாலும் முதல்ல இந்த ஆடை எப்ப ஸ்கிப் பண்றது தட்டுறானுங்க. தட்டி இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு தெரியுமா? இந்த மாசம் இந்த ஸ்டாலின் தொடர்ந்து பாட்டு போட்டு பண்ண அழிச்சாட்டத்துல ஆடு வராம நம்ம வந்து பே பண்ண அதோட ரேஷியோ கூடி இருக்கு. சர்வே அப்ப யூடியூபுக்கு நல்ல வருமானம் தான். யூடியூபுக்கு செம்ம வருமானம். அவன் என்ன சொல்றான், எப்பா இது நல்லா இருக்கடா எங்களுக்கு அப்படின்ட்டு. ஏன்னா பே பண்ணுங்கன்னா பே பண்ண மாட்டானுங்க. இந்த ஆடை கேட்க விருப்பம் இல்லாம யூடியூப்ல பே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆடே இல்லாம வரைக்கிறதுக்கு போட்டிருக்கானுங்க. அப்போ அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்காரு தளபதி. இவங்க அவ்வளவு வெறுப்பேத்தி அவ்வளவுதான். இப்போ கூட பாத்தீங்கன்னா அரும்பாக்கம்னு நினைக்கிறேன், எங்கேயோ இந்த டம்மி இந்த இவிஎம் மிஷின் வந்து எங்கேயோ பறிமுதல் பண்ணிருக்காங்களா தேர்தல் ஆணையம். அதுல வந்து திமுக வேட்பாளர் இருக்காரு, இப்ப அண்மையில அதிமுக இருந்து ஜாயின் பண்ணாரு வைத்திலிங்க, அவரு ஃபேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பாத்தீங்களா நியூஸ் பாத்தீங்களா? அதை அப்ப செல்லூர் ராஜு ஃப்ரெண்டா இருந்திருப்பாரு. அதிமுக தான் வந்தாரு, தெர்மாகோல்ல செஞ்சதானே அது. ஆப்வியஸ்லி அவங்க தான். எதுக்கு எடுத்துட்டு போன எலெக்ஷன் எல்லாத்துலயும் பார்க்கும் போட தீவிரமா புடிச்சிட்டு இருக்காங்க, இதை வேற பண்ணிட்டு தேவை பேருக்கு எடுத்துக்கிறாங்க. டைவர்டிக் பாலிடிக்ஸ். ஒரு பக்கம் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு மூட்டையா இதை பறிமுதல் செய்யறாங்க இந்த மாதிரி சொல்லி இந்த பக்கம் பரபரப்பா,
அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் ஃப்ளைங் ஸ்குவாட்லாம் இந்த பக்கம் திருப்பிட்டு அந்த பக்கம் இன்னொரு ரூட்டில் பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வேலையாக தான் இருக்கும்ன்றது தான் குற்றச்சாட்டாக ஓகே. இல்ல காரைக்குடிக்கு போனார்ல அண்ணன் போட்டிடுறாருங்க. அங்க போயிட்டு திரு விஜய் அவர் பேசாம விட்டாரு. அவரு பேசுவாரு பாருங்க, நான் போட்டிடுறதுக்குள்ள தம்பி விஜய் பேசாம போயிட்டாரு பாருங்க, பயத்துல போயிட்டாரு அப்படின்னு நாளைக்கு சொல்லுவார்ல. அண்ணனுக்கு இறுதி மரியாதை. இது எப்படின்னா இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? இறுதியாக ஒரு மரியாதை. இதுக்கு மேல களத்துல அண்ணன் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை தம்பி. ஏன்னா அரசியல் இருந்து வெளியே போறாரா? அவர் வெளியே போயிட்டு தான் இருக்கிறார் நிறையா. ஓகே, அண்ணனுக்கு ஒரு மரியாதை நினைச்சிங்களா, அவ்வளவுதான். அவர் படம் வர ரிலீஸ் ஆயிருக்கு, எல்லை கேவன், அதுல ஒரு நடிச்சிருக்காராம். பாத்தீங்களா இது? இந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? பிள்ளையார்பட்டி பாட்டு. ஓஹோ. திரு விஜய் அவர்கள் எனக்கு அங்கதான் போயிருக்காரு. சிங்க் ஆகுது பாருங்க. பா வெளியில இருந்து திடீர்னு ஒரு பாட்டு கேக்குது நமக்குல, எவ்வளவு ஒரு இது பாருங்க, கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு நேச்சுரலாவே ஒரு அருள் இருக்கு. நீங்க சொல்லிட்டே இருக்கீங்களா, பிரபஞ்சத்தால தேர்ந்தெடுத்தவருன்ட்டு நீங்க ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கா? எஸ் எஸ், பாருங்க சம்பந்தமே இல்லாம நமக்கு இது இவ்வளவு நாள் நம்ம ஷூட் பண்ணிருக்கோம், இப்படி ஒரு ஆடியோ சவுண்ட் நம்ம கேட்டதே கிடையாது பொழுது அருள் இருக்கு. அப்ப நிச்சயமா அருள் இருக்குது. ஓகே, நான் இப்ப வர போற இடத்துல எல்லாமே கூட்டம் வருது இல்ல, அடுத்து கடலூருக்கு போறதா சொல்றாரு. இப்ப ரீசெண்டா அங்கதான் வந்து திமுக சார்பா மாநாடுலாம் நடத்தினாங்க. எப்படின்னா இருக்கும் அந்த காலம்? எங்க தம்பி போறாரு? கடலூர். கடலூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த பெல்ட் என்ன பெல்ட் உங்களுக்கு தெரியும். மீனவர்கள் அதிகமாக வாழக்கூடிய விஷயத்துல வந்து நிச்சயமா தளபதி அந்த இடத்துல பேச வேண்டிய சப்ஜெக்ட் நிறைய இருக்கு. என்ன பேச போறாருன்ற வரைக்கும் வந்து நிறைய விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆப்வியஸ்லி நல்லா இருக்கும் தம்பி, நம்ம வெயிட் பண்ணுவோம். எப்பயுமே இப்பயே ரிவீல் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம இதை தாண்டி ஒட்டுமொத்தம் வெயிட் பண்றதே தளபதியுடைய பேட்டிக்காக தான். ஆமா, அது இன்னைக்கு சீக்கிரமா வருதா? ஆமா, பேட்டியும் கூடி சீக்கிரம் வருது. ரிச்சில வந்துருமா? ரிச்சில வருதா? நிச்சயமா ஒரு நாள் தளபதிட்ட கேட்டு அண்ணன்ட்ட ரிச்சில ஒரு பேட்டி எடுத்து போடுவேன் தம்பி. ஆனா அப்ப நானும் வரேண்ணே. கண்டிப்பா போலாம், டீமாவே போலாம். டீமாவே. சூப்பர்ண்ணா, ரொம்ப நன்றி. சூப்பர்ண்ணா, நன்றிண்ணா. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி தம்பி.